அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற மொச்சக்கொட்டையும் ஒரு சிக்கன் வச்சு ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு. அதோட கூட ஒரு சைவ நெத்திலி பஜ்ஜி பாருங்கள். இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மொச்சப்பயிறு பாருங்கள், நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதையும் அந்த சிக்கனோட சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க, இப்போ பண்ணி பாருங்கள். இது எங்களோட பாரம்பரியமான சமையல். எப்போவுமே இந்த மாதிரி சீசனில் நாங்கள் இப்படித்தான் மட்டனில் போடுவோம், சிக்கனில் போடுவோம், இறாலில் போடுவோம். இது வெறுமனே நாங்கள் சாப்பிட்றதே இல்லை. இப்போ இதில் உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதில் ஒரு அரை கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தயிரோட டேஸ்ட்டு அந்த அந்த மொச்சப்பயிறுக்குள்ளே போயிட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிக்கிற வரைக்கும் அது ஊறலாம். ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு நல்லா ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போட்டோம். இப்போ அது நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டும் நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கிருச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் நல்லா குழையணும். அந்த தக்காளி நல்லா குழையணும். அந்த மாறிடணும். தக்காளியோட கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துண்டெல்லாம் நல்லா மாறிடணும். இதுக்கு உண்டான மிளகாப்பொடி, காஷ்மீரி மிளகாப்பொடி, தனியாப்பொடி உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மிளகாப்பொடி போட்டதுமே அந்த தக்காளி நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இன்னும் நல்லா அது சுருங்கிரும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். இப்போ மறுபடியும் எடுத்து பாருங்கள், எல்லாமே கரைஞ்சி போச்சு. மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1, 2 முழுசாக இருந்தால் அதையும் இப்படி இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அந்த மொச்சப்பயிரெல்லாம் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு இருக்கான்னு கூட பார்த்துக்கலாம். ஏன்னா இது இப்படி வேகும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு குறையும். அந்த விதையெல்லாம் நல்லா வேகும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு குறையும். நீங்கள் இப்பயும் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தப்புறம் கூட பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு தேவையானது அளவு போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை பரட்டி விட்டுருங்க. இதை மறுபடியும் மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா தண்ணி எல்லாம் வந்திருக்கும். தண்ணி நம்ம எதுவும் சேர்க்கல இல்லையா இது வரைக்கும். நல்லா அந்த தண்ணி போதுமான்னு பார்ப்போம். போரலைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சேர்க்க வேண்டாம். இப்போது இந்த மொச்சக்கொட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மொச்சக்கொட்டை வெந்தாவே சிக்கனும் வெந்திருக்கும். ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் வேகும். வெந்துருச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. போகிறோம். இப்போ மேலே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட போகிறோம். அவ்வளோதாங்க, தண்ணியே சேர்க்கலை பாருங்கள், அந்த தண்ணியே சரியாயிடுச்சு. இப்போ மேலே ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். தயிரும் சேர்த்துருக்கோம்.
எலுமிச்சம்பழமும் சேர்க்குறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சீசன் அப்போவே நீங்கள் செஞ்சிங்கன்னா நிறையா செய்யலாம். வாங்க இப்போ பஜ்ஜி எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு ஓமம் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கெட்டியாக கலந்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். கெட்டியாக கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் போட வேண்டாம். இந்த மாதிரி கலந்துடணும் நீங்கள். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காவை நீட்டமாக கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். கருக்காமல் இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. மேலே கொஞ்சமாக உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு அதுலேயும் போட்டிருக்கோம், இதுலேயும் போட்டிருக்கோம். சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாய் அப்படி சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள், மாங்காய் துண்டு மாதிரி. இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது ஒன்று ஒன்றா மாவில் நம்ம நல்லா தோய்ச்சி எடுத்து போட்டுடலாம். இது தாங்க சைவ மீன், சைவ நெத்திலி, சாலை மீன், எது வேணால் சொல்லிக்கலாம். அது அந்த வடிவம் மீன் மாதிரி இருக்கும். அது எண்ணெயில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதை பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தனியாக போட்டுக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். உடனே பிரட்ட வேண்டாம், மாவெல்லாம் அப்படி சிதறி போயிடும். எண்ணெயில் போடுங்க. தவறி அந்த கடாயில் வந்துட்டால் கடாயில் அப்படியே ஒட்டிக்கும். எனக்கு அப்படித்தான் ஒட்டிடுச்சு. எண்ணெயிலே போடுங்க. இப்போயே நீங்கள் ஒட்டியிருந்தால் அதை பிரித்து விட்ருங்க. ஏன்னா பாதி வெந்திருக்கா, இப்போ பிரித்தா பிரிஞ்சிடும். முழுசாக வெந்துருச்சுன்னா அது பிரியாது, அப்படியே ரெட்டையாகவே ஒட்டிகிட்ருக்கோம். அதனால் பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிரட்டி நமக்கு தேவையான அளவு கலர் வர வரைக்கும் அதை வறுத்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாம்.